கள்ளச்சாராய விவகாரத்தில் மரணம் அடைஞ்சிருக்க இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இதை விமர்சனம் செய்கிறவர்கள் ஒரு சைக்கோ மனநோயாளி தான் நான் நேரடியாக சொல்லுவேன். 3 குழந்தைக்கு 8000 பிரிங்க எவ்வளோ கிடைக்கும்? 2500 கிடைக்கும். நாய்களை, நாய்க்கு பிறந்த நாய்களை என்ற ஒரு குழந்தைக்கு 2500 கொடுக்க முடியாத நாய்கள் விமர்சனம் பண்ணுறான்னு அவனை எப்படி திட்டுவதை சொல்லுங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயாக கள்ளக்குறிச்சியில் போய் நேரடியாக இந்த கள்ளச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வர்றவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. இவருடைய சந்திப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்திக்க போனது சினிமா ஷூட்டிங்கு போனதை போல போய் அங்கே திரைப்பட காட்சி திரையிடப்படுவதற்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சிச்சிருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பலன் போய் சேர்ந்தது? சினிமா தனம் அல்ல, இது மரண ஓலம். செத்து போன வீட்டில் அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லாம ஒரே இடத்துல அரசாங்கமே அடக்கம் பண்ணுது. செத்து போனவனை தூக்க ஆள் இல்லாம தான் முனிசிபாலிட்டி வண்டியில் எடுத்துட்டு போவான். அதே போன்று நடக்கும். இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிச்ச? அழிலப்பரு 10 ரூபா, அழிலப்பரு ஒரு பென்சிலு 10 ரூபா நோட்டு, இது அல்ல. 100 குடும்பம் அங்கே அனாதையே நிற்குது. 100 குடும்பத்துக்கு எத்தனை குழந்தைகளுக்கான கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்குது? நாட்டு விலங்குகளோடு விலங்குல வாழும். அவனுக்கான உரிமை போய் சேரவே இல்லை, கல்வி போய் சேரவே இல்லை. அதனால தான் அவன் கடைசி வரை கூலியாவே, நீ 10 தலைமுறை எடுத்து பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டான். அப்பாவும் செத்து போச்சு, ஆத்தாவும் செத்து போச்சு. எல்லாம் 8 வயசு 10 வயசு 12 வயசு குழந்தைங்க. இந்த குழந்தைக்கு மாதம் 2000 ரூபா கருணை தொகை கொடுப்பதை சைத்து கொள்ள முடியாத மன நோயாளிகளை எப்படி திட்டுறது சொல்லுங்க? கள்ளச்சாராயமே வந்து தவறு தான். அதை போய் குடிச்சிட்டு உயிரிழந்தவர்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஏங்க, கள்ளச்சாராயம் அரசாங்கம் தாங்க விற்கிது. இப்போ காவல்துறை இடமாட்டுனா விற்காம போயிடுவானா? காவல்துறை தான், காவல்துறை அத்தனை பேரையும் நீங்கள் பணி நீக்கமல்ல, அவர்களை பணியிலிருந்து விடுவிச்சிரு. அப்போ தான் பயம் வரும். டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அவன் நாளைக்கு காசை கொடுத்து வேற ஊருக்கு வந்துட போகிறான். இதுக்கு உள்துறை, உளவுத்துறை, புரோகிபிஷன் துறை 3 தான் போகும். அந்த குடும்பத்துக்கு விஜய் என்ன பண்ணுகிறார் என்பதை பொறுத்து தான் இனிமேல் இது போன்ற துக்க நிகழ்ச்சிக்கு வரணும். சும்மா சினிமா சீன் போடுறதுக்கு வந்தால் இது ஏற்புடையதல்ல. இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஒப்புடையதான். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ கள்ளச்சாராய விவகாரத்தில் மரணம் அடைஞ்சிருக்க இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது எப்படி கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்குலாம் வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இன்றைக்கி மாறிடும் அப்படின்றத பார்வை வைக்கப்படுது. இல்லை, இந்த நிவாரணத் தொகை அப்படின்றது சரியாக நினைக்கிறீங்களா? இல்லை, இதை விமர்சனம் செய்கிறவர்கள் ஒரு சைக்கோ மனநோயாளி தான் நான் நேரடியாக சொல்லுவேன். சைக்கோ மனநோயாளிகள். 10 லட்சம் ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் மாதம் 8000 ரூபா கிடைக்கும். எவ்வளவு? இந்த பார்ட்டிக்கு பூரா, இந்த விமர்சனம் பண்ணுற பார்ட்டிக்கு பூரா ஒரு நாளைக்கு 8000 ரூபா செலவு பண்ணுறவங்க. ஒரு நாளைக்கு இப்போது ஒரு குடும்பம், தலித் குடும்பம், 1000 வருஷமாக அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அவனுக்கு சுயமரியாதை அதனால தான் சேரியில் கிடக்கான். கள்ளச்சாரி 30 ரூபாய் சாராயமே குடிக்கிறவனுக்கு அறிவு இப்படி இருக்கும்? இந்த மனநோயாளிகளை பார்த்து கேட்குறேன், முட்டாளுகளை பார்த்து கேட்குறேன். அவனுக்கு அறிவு இருந்தா, அவனுக்கு கல்வி இருந்தா, அவனுக்கு அரசியல் இருந்தா இந்த 30 ரூபா பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருப்பானா? கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக போய் 150 ரூபா குவார்டர் வாங்கி குடிச்சிருப்பான். இல்லைன்னா பாருக்கு போய் லார்ஜ் 200 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருப்பான். அவன் காட்டு விலங்குகளோடு விலங்குல வாடுறான். அவனுக்கான உரிமை போய் சேரவே இல்லை, கல்வி போய் சேரவே இல்லை. அதனால தான் அவன் கடைசி வரை கூலியாவே, நீங்கள் 10 தலைமுறை எடுத்து பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டான். அவனுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுனால அந்த குடும்பம் அரசு மாதம் 8000 ரூபா கொடுக்குது. அப்பனும் செத்து போயிட்டான், ஆத்தாலும் செத்து போயிட்டான். ஆத்தாள் விவசாயி கூலி, அப்பனும் மூட்டை தூக்குறவன்.
3 குழந்தைங்க இருக்குது. 3 குழந்தைக்கு 10 லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 8000 ரூபா கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 230 ரூபா கிடைக்கும். இந்த முட்டாள் பயலுகளை, மனநோயாளிகளை 8000 ரூபா 3 குழந்தைக்கும். 3 குழந்தைக்கு 8000 பிரிங்க எவ்வளோ கிடைக்குது? 2500 கிடைக்கும். நாய்களை, நாய்க்கு பிறந்த நாய்களை ஏண்டா ஒரு குழந்தைக்கு 2500 ரூபா கொடுக்க முடியாத நாய்கள் விமர்சனம் பண்ணுறான்னு அவனை எப்படி திட்டுறதை சொல்லுங்க? அப்பாவும் செத்து போச்சு, ஆத்தாவும் செத்து போச்சு, எல்லாம் 8 வயசு 10 வயசு 12 வயசு குழந்தைங்க. இந்த குழந்தைக்கு மாதம் 2000 ரூபா கருணை தொகை கொடுப்பதை சகித்து கொள்ள முடியாத மனநோயாளிகளை எப்படி திட்டுறது சொல்லுங்க? கள்ளச்சாராயமே வந்து தவறு தான். அதை போய் குடிச்சிட்டு உயிரிழந்தவர்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க கள்ளச்சாராயம் அரசாங்கம் தானே விற்குது, அரசு தானே விற்குது. இந்த நாட்டில் இந்த ஜனநாயகம் உள்ள நாட்டில் தானே கிடைக்குது. அது யார் தப்பு? அரசு தப்பா, குடிச்சவன் தப்பா? ரோடு நீங்கள் சரியாக போட்டிருந்தா சரியாக வண்டி போகும். ரோடு லஞ்ச லாவணி ஊழல் வாங்கி குண்டு குழியமாக போட்டிருந்தா விபத்து நடக்கத்தான் செய்யும். அது யார் பொறுப்பு? அரசு பொறுப்பு. ரோட்டில் போகிற தப்பா? ஏன்டா அந்த குண்டு குழி ரோட்டில் போனேன்னு கேட்டானா மனநோயாளியே இல்லையா? அந்த ரோடு சரியாக போட வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு மழை பெஞ்சு நீங்கள் இந்த முட்டாள் பயல்களை சொல்கிறேன், கொடுமைங்க. இந்த தமிழை பூரா முட்டாள் முட்டாள் முட்டாள். ஒவ்வொரு பிடபிள்யூ ஹைவேஸ்லையும் நீங்கள் கிராமமாகட்டும் நகரமாகட்டும் ரோடை எப்படி போடணும்? எவனாவது கேட்கறக்கு எவனாவது சூடு சொரணை உள்ளவர் இருக்கானா? ரோடு போடுறது அப்போ 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் விடுறான்னா அந்த பழைய ரோட்டை வறண்டி எடுத்துருவான். அதை மொத்தத்தை அப்புறப்படுத்திடுவான். அப்புறப்படுத்திட்டு மறுபடி ரோடு போடுவான். அதனால் பழைய அந்த ரோடு, இந்த தாறு, செங்கல், ஜல்லி எல்லாம் என்ன ஆகும்? தண்ணி ஊறி, அது சரியாக போட்டுருக்க மாட்டான், ஊறி அது குண்டு குழியுமா இருக்கும். அதை முழுமையாக சுத்தப்படுத்திட்டு தான் ரோடு போடணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறான்? அது மேலே போடுறான், அது மேலே போடு. வீடு பள்ளமாக போயிடுது, ரோடு உயரமாக போயிடுது. ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு ஹைகோர்ட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பழைய மாதிரி தான் போகணுன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அதை காற்றுல பறக்க விட்டுட்டான். இதே தான் கள்ளச்சாராய கேஸ். திருடி தின்பதற்காக இந்த திமுக, அதிமுக திருடி தின்பதற்காக வீடு முதல்ல வீட்டுக்கு இணையாக இருக்கும் ரோடு. எல்லா ஊரும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? திருடி தின்பதற்காக எல்லா எம்எல்ஏக்களும் ரோடு கான்ட்ராக்ட் பினாமி வச்சு எடுக்கிறான். ரோட்டை மேலே போட்டு வீடு பள்ளமாக போச்சு. இப்போ தண்ணி வந்தால் எங்கே போகுது? தண்ணி இங்கே எல்லா பக்கம் அப்படி தான் இருக்கு. இதை எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த அனாதை குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா கொடுத்தா 10 லட்சம். இது மனநோயாளிகள், சித்தம் கலங்கரனுடைய அறிக்கை. இதை நம்ம கடுமையாக கண்டிக்கணும். சரி சார், இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயே ரொம்ப சகஜமாக இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. அரசினுடைய மெத்தன போக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அங்கே லோக்கலில் இது பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப சகஜமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புழங்கிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இல்லை? இப்போ காவல்துறையினுடைய மெத்தன போக்கையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு நினைக்கிறீங்க சார்? காவல்துறை தான் விற்க சொன்னதே. காவல்துறை 300 அடிக்கு முன்னாடி சாராய கடை இருந்திருக்கு, கள்ளச்சாராய கடை. அப்போ காவல்துறை தெரியாதா? இப்போ காவல்துறை இடம் மாட்டுனா விற்காமல் போயிடுவானா? காவல்துறை தான். காவல்துறை அத்தனை பேரையும் நீங்கள் பணி நீக்கம் அல்ல, அவர்களை பணியிலிருந்து விடுவிச்சிருக்கணும். அப்போ தான் பயம் வரும். டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அவன் நாளைக்கு காசை கொடுத்து வேற ஊருக்கு வந்துட போகிறான். இதுக்கு உள்துறை, உளவுத்துறை, ப்ரொஹிபிஷன் துறை 3 தான் பொறுப்பு. 3 பேருடைய நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் இந்த அதாவது இது கள்ளச்சாராயம் கூட கெமிக்கல் சாராயம், விஷச்சாராயம் அதிகமாக கலந்துட்டான். அவ்வளோதான். என் போதை ஏறணுங்கிறதுக்காக ஊழல் சாராயத்தில் சாவு வராது. என்னைக்குமே ஊழல் சாராயத்தில் சாவே வராது. அதுதான் சாராயத்துக்கான பேசிக். இப்போ இந்த ஸ்பிரிட்டை விட இந்த மொலாசஸை விட அதுதான் ஒரிஜினல் சாராயமே. வடிக்கிற சாராயம் அதுதான். ஆனால் இது என்ன? அந்த சாராய போதைக்காக ரசாயனங்களை
கெமிக்கலை கலந்து செய்யப்படுகிற இன்ஸ்டன்ட் சாராயம். இப்போ கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுப்பான்ல, அதே போல் இது காவல்துறை மீது 1% அச்சம் கூட இல்லை, சட்டத்தின் மீது அச்சம் இல்லை. அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அண்ணன் தம்பி 2 பேர் மேல் 40 வழக்கு. அப்போ இங்கே காவல்துறை முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த சாராய வியாபாரிகளே இல்லை. அதனால தான் அவன் 40 வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒருத்தர் மேலே 40 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறையினுடைய கையாளாகத்தனத்தை தான் இது காட்டுது. காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. கையூட்டை வாங்கி கொண்டு அவன் மறுபடியும் சாராயம் ஜெயிலேருந்து வெளியே வரான்ல, அவனை கண்காணிக்கணுமா இல்லையா? முதல் தடவையை அவனை கண்காணிச்சிங்கன்னா அவன் சாராயம் காய்ச்சிருக்க மாட்டான், சாராயம் கடத்தியிருக்க மாட்டான், சாராயம் விற்றுருக்க மாட்டான். அவனோட இவன் பார்ட்னர் சேர்ந்துக்கிறது யார்? போலீஸ். அப்போ 2வது வழக்கு, 3வது வழக்கு, 4வது. இது யாருடைய கையாளாகத்தனம்? காவல்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பு. இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயாக கள்ளக்குறிச்சியில் போய் நேரடியாக இந்த கள்ளச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வர்றவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டாப்பிக்காக இன்றைக்கி மாறி இருக்கு. ஏன்னா உடனடியாக அந்த நேற்று ஈவினிங்கே வந்து இப்போ கிளம்பி போயிட்டார், போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. இந்த நகர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா 2026க்கு அவர் நேரடியாக தேர்தலில் அரசியலில் முழுமையாக இறங்க போகிறார்ன்ற தகவலுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் இவருடைய அந்த நேரடி சந்திப்பு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இவருடைய சந்திப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்திக்க போனது வரவேற்கப்படுகிறது. எத்தனை குடும்பங்களை தத்தெடுத்தார்? தமிழக வெற்றி கழகம் சார்பாக எத்தனை குழந்தைகளுக்கு கல்விக்கு உத்தரவாதம் கொடுத்தார்? எத்தனை பேர் இன்னும் நடைபெறமாக இருக்கிறான்? இவர்களுக்கு மருத்துவ உதவி எத்தனை பேருக்கு செஞ்சார்? இந்த பட்டியலை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கணும். சினிமா ஷூட்டிங்கு போனதை போல் போய் அங்கே ஒரு காட்சி, திரைப்பட காட்சி திரையிடப்படுவதற்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சிச்சிருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பலன் போய் சேர்ந்தது? விஜய் பார்த்தா எல்லாம் உயிர் முளைச்சிருவானா? அந்த குழந்தைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருமா? ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, சட்டை வாங்கி கொடுத்துருக்காரு, எப்போ தைக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறான். கவனிச்சிங்களா? விஜய் தைச்சு கொடுப்பாரா சார்? 150 கோடி ரூபா படம், அந்த அவன் தானே பார்க்குறான், அந்த மக்கள் தானே பார்க்குறான். சம்பளம் 150 கோடி சார். அந்த உழைக்கிற மக்கள் தானே அவன் படத்தை பார்க்குறான். இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிச்ச? அழியில் பெரு 10 1 ரூபா, அழியில் பெரு ஒரு பென்சிலு, 10 ரூபா நோட்டு, இதல்ல. 100 குடும்பம் அங்கே அனாதையே நிற்கிது. 100 குடும்பத்துக்கு எத்தனை குழந்தைகளுக்கான கல்விக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்க? நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. இன்னும் பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். நீங்கள் கும்பகோணம் தீ விபத்தில் கருகி போன குழந்தைங்களுக்கு இந்த திரைப்பட நடிகர்கள் கொடுத்த செக்கு பூரா திரும்பி வந்துருச்சு. செக்ரட்டரியில் இருக்கு, போய் வாங்கி பாருங்க. ஆர்டிஐ போட்டு கேளுங்க. இது சினிமா தனம் அல்ல, இது மரண ஓலம். செத்து போன வீட்டில் அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லாம ஒரே இடத்துல அரசாங்கமே அடக்கம் பண்ணுது. செத்து போனவனை தூக்க ஆள் இல்லாம தான் முனிசிபாலிட்டி வண்டியில் எடுத்துட்டு போவான். அதே போன்று நடந்திருக்கு. அவனை உறவினர் கூட இல்லை, அழுகருக்கு உறவினர் கூட இல்லை, துக்க விசாரிப்பதற்கு ஆளே இல்லை, எல்லாம் செத்து போயிட்டான். அரசாங்கமே அவனை சவம் அடக்கம் பண்ணியிருக்கு. அந்த குடும்பத்துக்கு விஜய் என்ன பண்ணுகிறார் என்பதை பொறுத்து தான் இனிமேல் இது போன்ற துக்க நிகழ்ச்சிக்கு வரணும். சும்மா சினிமா சீன் போடுறதுக்கு வந்தால் இது ஏற்புடையதல்ல, இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஒப்புடையதா. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.